அல்லேலூயா, அல்லேலூயா. கெத்செமனே, கெத்செமனே தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? இயேசு ஜெபித்ததான ஒரு தோட்டம். அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எருசலேம் உடைய அந்த எருசலேம் வந்து மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இருக்கிற ஒலிவ மலை அப்படின்னு சொல்லப்படுகிற மலையினுடைய அடிவாரத்துல இருக்கு. எருசலேம்ல ஒலிவ மலையினுடைய அடிவாரத்துல அமைந்திருக்கிற தோட்டம் தான் கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்த பத்தி நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 26, 36. அப்புறம் மார்க் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போ அது வந்து என்ன இடம்? ஜெபிக்கிற இடம். இது வந்து என்னைக்கோ ஒரு நாள் இயேசு அந்த நாள் மட்டும் போய் ஜெபிக்க போனாரா அப்படின்னு பார்த்தா, இல்ல. நமக்கு லூக்கா 22:39, யோவான் 18:1, 2 என்ன சொல்லுதுன்னா, அவர் வழக்கமாய் ஜெபிக்கிற இடம். அவர் வந்து இட் இஸ் a ரெகுலர் பிளேஸ் ஆஃப் பிரேயர். அப்ப அடிக்கடி ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாராம்? தனித்து போய் ஜெபிக்க போகுவார். இப்பவும் ஆண்டவர் தனித்து ஜெபிக்கும்படியாக போகிறார். அதனால தான் சொல்றாரு, சீஷர்கள பார்த்து சொல்றாரு, "நீங்க இங்க இருங்க. நான் போய் ஜெபிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. சரி, போகும்போது ஆண்டவர் அவர் மட்டும் போனாரா அப்படின்னா, இல்ல. அவரோடு கூட ஒரு 3 பேரை தெரிந்து கொள்றார். ஹி இஸ் சூசிங் 3 பீப்பிள். யாரெல்லாம் அப்படின்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேரையும் ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். ஏன் இவங்க 3 பேரையும் பிரித்து எடுக்கிறார் அப்படின்னா, இவங்க 3 பேரை குறித்து நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கலாம். இவங்க சபையினுடைய தூண். அப்போ இன்னைக்கு ஒரு உபத்திரவம் வரப்போது, அதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறார். சரி, போகும்போது இவர் எதுக்கு தான் போனாரு ஆண்டவர்? ஜெபிக்க தான் போனார். இவரு வந்து ஒரு நல்ல கிளியரா இருக்காரு. எதுக்கு போகிறாரு? ஜெபிக்க போகிறார். ஆனா, போன உடனே ஜெபம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 37, மார்க் 14, 33. நம்ம மத்தேயுல இருக்கிறத வாசிக்கலாம். என்ன படத் தொடங்கினார்? துக்கமடையவும், வியாகுலப்படவும் தொடங்கினார். அதுல மார்க் 14:33ல பார்த்தீங்கன்னா, திகிலடையத் தொடங்கினார். மிகவும் வியாகுலப்படத் தொடங்கினார் அப்படின்னு இருக்கும். அப்ப ஆண்டவருக்கு இங்க என்னெல்லாம் உண்டாகுது? துக்கம், திகில், வியாகுலம், மிகுந்த வியாகுலம். இவ்ளோ காரியங்களும் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, ஒரு சிச்சுவேஷன் அவர் போறது எதுக்கு? ஜெபிக்க. ஆனா அவருக்கு வந்தது என்ன? பயம், திகில், வியாகுலம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜெபிக்க முடியுமா? இன்னைக்கு இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்க வந்தவங்க, ஆண்டவரை தேட வந்தவங்க, தேவனோடு நடக்க விரும்புறவங்க. அவங்க தானே இங்க இருக்கோம். ஆனா, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, ஒரு ஒரு பலவீனம் ஏதோ ஒண்ணு வரும்போது, நம்ம மனசு ஜெபிக்கிற மாதிரி இருக்குமா? உட்கார்ந்து அழுற மாரி இருக்குமா? ஓன்னு அழணும் போல இருக்கும். அப்படிதானா? இப்ப இயேசுவும் அதே ஒரு நிலைமையில தான் இருக்கார். அவருக்கு தெரியும். இதுதான் நடக்க போது. இப்படி இப்படி தான் நடக்க போது. அவரே சொல்றாரு அவருடைய சீஷர்கள்ட்ட, "பாருங்க, எனக்கு வந்து இப்படி இப்படி சம்பாதிக்க போகுது. நான் மரணம் அடைய போகிறேன். இவ்விதமாய் மரிக்க போகிறேன்." அப்படின்னு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எல்லாத்த பத்தியும் சொல்றாரு. ஆனா, இப்ப ஒரு பயம். நம்ம இயேசுவுக்கும் பயம் வந்தது. அவர் அந்த நேரத்துல அவருடைய ஜெபம் என்னவா இருக்குன்னு பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம். ஆ. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இப்ப யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் வந்து முன்னாடி இதுக்கு கொஞ்சம் முன்னாடி மத்தேயு 16வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 21லிருந்து 23 வரை இருக்கிற வசனங்கள்ல,
பேதுரு ஆண்டவர் சொல்வாரு, நான் இப்படிலாம் மரிக்க போகிறேன், எனக்கு இப்படி இப்படி சம்பவிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொல்வாரு, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசவும் கடிந்து கொள்ளவும் தொடங்கினான் அப்படின்னு இருக்கும். உடனே இயேசு சொல்லுவாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படிம்பார். ஆனா இப்போ இயேசு என்ன சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போனா போயிரட்டும்பா அப்படிங்கிறாரு. அப்ப இவர் மனுஷனா இருந்ததுனால இயேசு வந்து 100% ஹியூமனும் கூட. அவரும் ஒரு மனிதனுடைய பலவீனம் அவருக்கும் இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அவர் அந்த பலவீனத்தின் மத்தியில அவர் எதை சூஸ் பண்ணாருங்கிறதுல தான் அவர் தேவனாகிறார். அவர் எப்படி நம்மளோட உயர்ந்திருக்காரு அப்படின்னா, he chose to pray. அவருக்கும் பயம் வருது, திகில் வருது. இது எனக்கு நடக்கவே வேண்டாம்னு நினைக்கிறாரு. பேதுருவும் அப்படிதான் நினைச்சாரு. ஏசப்பாக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா பேதுரு இது நடக்கக்கூடாதுன்னு கன்ஃபார்மா சொல்றாரு. இயேசு இதுக்காக ஜெபிக்க தொடங்குறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு. ஆண்டவரே இது நடக்காட்டி நல்லா இருக்குமே, இதை என்னை விட்டு எடுத்து போட்டுட்டா நல்லா இருக்குமே இப்படி நம்ம கேட்கிறோம். ஆனா இயேசுவகிட்ட இருந்த குணம் என்ன தெரியுமா? போய் ஜெபித்தார். அந்த காரியம் எது என்னை வேதனைப்படுத்துதோ அதுக்காக போய் ஜெபித்தார். இன்னைக்கு நம்ம எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே தூக்கி போட்டு போயிடுறோம். அப்படி இருக்க கூடாது. அப்ப ஆண்டவர் ஜெபிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஜெபித்த உடனே இப்ப அவர் ஜெபத்துல தான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அழகா சொல்வாரு, ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி இருந்தா இது நடக்கட்டும். என்ன ஆகுதுன்னு பாருங்க. லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 22:43. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஜீசஸ் இஸ் பீயிங் ஸ்ட்ரெங்தன்ட். எப்படி ஸ்ட்ரெங்தன் ஆகுறாரு? இவர் ஜெபத்துல உட்கார்ந்திருக்காரு. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதே மாதிரி எலியா ரொம்ப சோர்ந்து போயிருப்பாரு. போய் சூறை செடிகளில் படுத்துக்குவார். உடனே அவர் அதான் தேவ மனுஷன் தான். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய காரியத்தை செய்த மனுஷன் தான். ஆனா சோர்வு வந்துருச்சு. போய் படுத்துட்டார். அப்போ அவரும் ஒரு ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவரே நான் நீதிமான்லாம் இல்லப்பா, என்னைய நீங்க என்ன பண்ணிருங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்ச உடனே வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன பண்ணுவாராம்? திடப்படுத்தினார். அப்போ எங்கெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, சோர்வு வராதுன்னு பைபிள் சொல்லல. சோர்வு வரும். ஆனா வருகிற நேரத்துல சூஸ் டு ப்ரே. இன்னைக்கு உங்க சோர்வு எதுலையோ அதை கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்துல வச்சு ஜெபிங்க. அதற்கான ஒரு காரியத்தை தான் நமக்கு கெத்செமனே கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அவர் போய் ஜெபிக்க தொடங்குறாரு. ஜெபிச்ச உடனே மத்தேயு 26:42 வாசிக்கலாமா? மத்தேயு 26:42. இப்ப எடுத்து போடுங்கன்னு சொன்னாரா? இது போகாதுன்னு தெரிஞ்சிச்சு ஆண்டவரே. ஆனா உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எடுத்து போட சொல்லல. பிரேயர் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரெங்த். அதாவது ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு பலனும் ஒரு தெளிவும் உண்டாகும். ஓகே ஆண்டவர் எனக்கு இதை தான் வச்சிருக்காரு, இப்படிதான் செய்ய போறாரு, இதுதான் எனக்கான காரியம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு உண்டாக தொடங்கும். ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிச்சாதான் கிளாரிட்டி வரும். ஜெபிச்சாதான் நான் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் என்னோட தெளிவாய் பேச முடியும். இயேசுவும் அதை கை கொண்டார். அடுத்து அது மட்டும் இல்ல, இயேசுப்பா அடுத்து சொல்லுவாங்க, அவருடைய சீஷர்களை பார்த்து வாசிக்கலாம். மத்தேயு 26:40-41 அவர் அவருடைய சீஷர்களை போய் பலப்படுத்தினார். வாசிங்க. பேதுருவை நோக்கி அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சீஷர்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்க. எல்லாரும் இல்ல, 3 பேரு. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இருக்காங்க. ஆனா 3 பேரும் தூங்குறாங்க. ஆனா ஆண்டவர் பர்டிகுலரா ஒருத்தரை பார்க்கிறாரு. யாரை பார்க்கிறாரு? பேதுருவை பார்த்து. ஏன்னா அவருக்கு தான் சொலகனால புடைக்கப்படுகிற அனுபவம் இனிமே வச்சிருக்கு. அப்போ டெஸ்ட் யாருக்கு வருதோ அவங்கள பார்த்து ஆண்டவர் பர்டிகுலரா சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை
ஆண்டவர் உங்களோடு கூட சில காரியத்தை சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தரிசனத்துல காண்பித்திருப்பாரு, உங்களுக்கு வார்த்தையினால பேசியிருப்பாரு, உனக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னு. ஆண்டவர் சொல்லாம யாருக்கும் குடுக்கறது இல்ல. அப்ப அந்த சோதனை வருதுன்னு நமக்கு வெளிப்படுத்தின உடனே நம்ம ஜெபத்துல உட்கார்ந்தோம்னு சொன்னா தப்பிச்சிடலாம். ஜெபத்துல உட்காரலன்னு சொன்னா கஷ்டம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கடைசி காலத்துல உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பும்படி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்படி 2மே சொல்லப்பட்டிருக்கு. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அன்பு சகோதரா, சகோதரி, இன்னைக்கு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கா? ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாரு? அவருடைய நல்லதுக்கு சொல்லல. இங்க அவர் வேதனையில இருக்காரு. ஆனா அவருடைய வேதனைக்காக ஆண்டவர் என்ன பண்ண சொல்லல? ஜெபிக்க சொல்லல. இவங்கள ஜெபிக்க சொன்னது அவர்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஜெபிக்க சொல்றது இயேசுவினுடைய நன்மைக்கு அல்ல, உங்களுடைய நன்மைக்காக. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க தீர்மானிங்க. அடுத்து பார்க்கலாம். பிரேயர் அலைன்ஸ் யூ இன்டு த காலிங். அதாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, நம்மை குறித்ததான தரிசனம் என்ன வைத்திருக்கிறாரோ, அதுக்கு நேராக ஜெபம் நம்மளை நடத்திருமா. மத்தேயு 26, 44, 45. மத் ஆ ஆ வந்தது. இப்போ இவர் அக்செப்ட் பண்ற மனநிலைக்கு வராரு பாருங்க. இதுவரைக்கும் பயம் இருக்கு, திகில் இருக்கு, பிரச்சனை இருக்கு, இத விட்டு ஓடிடலாமான்னு இருக்கு. ஆனா ஜெபிக்க 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 3வது தடவ ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே, வாங்க, இதுதான் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற இடம், இப்படிதான் என்னைய நடத்த போகிறார் அப்படின்னு அலைன் ஆயிட்டார் காலிங்கோட. அவர் எதற்காக வந்தாரோ அதுல அலைன் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஜெபம் உங்களை என்ன பண்ணும்னா, நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டீங்களோ அதை பிடிக்க உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. அடுத்து நம்ம எபிரேயர் 12:1 பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கும், நம்ம பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அப்போ உங்களுக்கு பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, உங்களை நெருக்கி நிற்கிற காரியம் இருக்கு, உங்களை பலவீனப்படுத்துற காரியம் இருக்கு. ஆனா அதன் மத்தியில நீங்க ஓட வேண்டுமானா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. எல்லா பரிசுத்தவான்களும் அந்த ஒரு சீசன் ஆஃப் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஏதோ ஒரு நேரத்துல ஒரு தோய்வு வரும். தோய்வு வர்றது தப்பு இல்ல, தோய்வுல தங்குறது தப்பு. யாக்கோபுக்கு ஒரு பயம் வருது. நாளைக்கு என் சகோதரன் என்ன பார்த்தா என்ன பண்ணுவான்? ஒரு பயம் வருது. ராத்திரி ஜெபிக்கிறாரு. மேற்கொண்டாரா? மேற்கொள்ளலையா? மேற்கொண்டார். அப்போ நீங்க உங்களுக்கு பயம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலைகள் மோசமா மாறுது, அந்த நேரத்துல ஜெபிங்க. பவுல் ஒரு ஒரு ஷிப்ல போயிட்டு இருக்காரு. ஒரு பெரிய காற்று அடிக்குது. ஒரு மோசம் முடிஞ்சுட்டு அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க, தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே அற்று போச்சு. அப்போ அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்ப. அப்போ வார்த்தை உங்களுக்கு எங்க கிடைக்கும் தெரியுமா? ஜெபத்துல தான் கிடைக்கும். நீங்க ஜெபிக்க தீர்மானம் எடுங்க, ஜெபிக்க போய் உட்காருங்க, கர்த்தர் உங்களோட பேச தொடங்குவார். அடுத்து பார்க்கலாம். எபிரேயர் 4, 15, 16. ஆ ஆ எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ அவரிடத்துல என்ன பண்ணுங்க? கிட்டி சேருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் 16வது வசனத்துல. இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறது ஒன்னே ஒண்ணுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு என்னோட டிப்ரெஷன் தெரியுமா, என்னுடைய ஸ்ட்ரெஸ் தெரியுமா, நான் இன்னைக்கு அனுபவிக்கிற வேதனை அவருக்கு தெரியுமா, புரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவருக்கு புரியாது, அவருக்கு என்ன பயம் வந்துச்சு, நான் எப்படி பயமா இருக்கு, நானா வேணும்னா பயப்படுறேன், அதுவே எனக்கு பயமா இருக்கு, என் பயம்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு. நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன், இயேசுவும் பயப்பட்டார். இயேசுவுக்கும் எல்லாம் வந்தது. அவர் 100% மனுஷனா இருந்ததுனால எல்லாம் வந்துச்சு.
ஆனா அவர் அதுல இருக்க தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள போலயே சோதிக்கப்பட்டார். என்ன மாதிரியா அப்படின்னு கேட்கிறீங்கல்ல, உங்கள மாதிரியே தான். எப்படி நீங்க இன்னைக்கு இருக்கீங்களோ, அது எல்லாவற்றையும் அவர் கடந்தார். அவர் அதையெல்லாம் அனுபவித்தார். அனுபவிச்சும் பாவம் இல்லாதவரா இருக்கிறார்.